ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தரமான சூப்பரான எபிசோட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் இந்த எபிசோட் நேம், ஆக்ட்ரஸ் நேம் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான எபிசோட்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே போகிற போக்கில் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ அதிகம் ரீச் இருந்தால் தான் எனக்கும் இந்த மாதிரி விதவிதமான எபிசோட்ஸை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பேர் லீ. லேப்டாப்பில் பிஸியாக ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ தான் அங்கே அவங்க பையன் வர்றான். ஹேய் வாப்பா வாப்பா வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நான் உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேனே, கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. கிடச்சிது. என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கிறான். இதுக்கு அவன் மாடியில் தான் இருக்கான், இந்த அம்மா ஹாலில் தான் இருக்குது. கீழே வர சொல்கிறதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். 2 பேரும் கதவை சாத்திட்டு ஏக சல்லாபம் பண்ண அது இவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் வேலையை முடிச்சோன்னா வா அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சட்டையும் கூட போடாமல் ஓடி வந்திருக்கான். அந்த பொண்ணு என்ன நாடக நடிகையா அப்படின்னு அம்மா கேட்குறா. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பையனும் கேட்குறான். இல்லை ரொம்ப சத்தமாக இருந்துச்சே அப்படின்னு அம்மா சொல்லவும், ஓ அதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டவன், ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் உள்ள என்ன பண்ணுறோங்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்க தானே அப்படிங்கிறான். ஒட்டெல்லாம் கேட்க வேண்டியதில்லப்பா, நீங்கள் போடுற சத்தம் ஹாலுக்கே கேட்குது, இதில் ஒட்டு கேட்காட்டி என்ன அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு பொறாமை அப்படின்னு பையன் அம்மாவை மடக்கிறான். ஏய் என்னப்பா நீ எது சொன்னாலுமே விதண்டாவாதமே பேசிகிட்டு இருக்க. நான் ஒருத்தி வயசானவன் இங்கே உட்காந்துட்டு இருக்க, அதுக்கும் கூட மரியாதை கொடுக்காம நீங்கள் 2 பேரும் இப்படி சத்தம் போட்டு சம்பவம் பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குப்பா. அடுத்த தடவை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை யாராவது கூப்பிட்டு வரும்போது எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் வேணா வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பை த வே மாம், வந்தவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, அவள் ஒரு பொண்ணு, எனக்குன்னு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படிங்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா அந்த பொண்ணு போயிட்டாளா அப்படின்னு அம்மா கேட்கவும், டயர்டாக தூங்கிட்டு இருக்கா, தூங்கி எந்திரிச்சு போயிடுவா அப்படிங்கிறான். ஓ டயர்டாக தூங்குற அளவுக்கு பண்ணிட்டியாப்பா, சரிப்பா அது போகட்டும். இப்போ என்ன சாப்பிட்ற? அம்மா குக் பண்ண இல்லை, அதுக்கு தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. மாம் எனக்கு என்னவோ உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாகணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக கேளுங்க, நான் உங்கள் கூட எல்லாத்தையும் ஓப்பனாக பேச தயாராக இருக்கேன். எப்போ அப்பா உங்களை விட்டுட்டு ஓடினாரோ இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு இருக்கேன். உங்களை பாதுகாக்க, உங்களை அரவணைக்க, உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி பண்ண நான் இருக்கேன். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ தான் தெரியுது இது ஸ்டெப் மம் அப்படின்னு. இதோ பாருப்பா, நீ எங்கே வரேன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒன்றும் குழந்தை இல்லை, நான் மெச்சூர்டான லேடி. என்னோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எனக்கு தெரியும். நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. மாம் நான் ஒன்று சொல்லிட்டா, அப்பா உங்களை விட்டு ஓடி போனதுலேருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறத சுத்தமாக குறைச்சிட்டீங்க. சதா சர்வ காலமும் உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வேலையை வீட்டில் உட்காந்தே பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக வெளியே எங்காச்சும் போகலாம், உங்களுக்கு பிடிச்சமான யாராவது போய் மீட் பண்ணலாம், லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமில்ல மாம், உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு அப்படிங்கிறான். உன்னோட ஆலோசனைக்கு நன்றிப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஆள் எனக்கு தேவைன்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், போதுமா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கோவமா. இப்போ எதுக்குமா என் மேலே கோவம்? அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து சம்பவம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோவப்படுறீங்களா, இல்லை அடிக்கடி இந்த மாதிரி பொண்ணுகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது பிடிக்கலன்னு கோவப்படுறீங்களா? ரெண்டுமே இல்லைன்னா நான் உங்களை கண்டுக்கலன்னு கோவப்படுறீங்களா அப்படிங்கிறான். என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? நீ பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குப்பா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமேல் இந்த மாதிரிலாம் என் கூட பேசாத. என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. உங்கள் தேவைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா மாம், அதை எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பையன் கேட்கவும், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லைப்பா, நீ வந்ததுலேருந்து ஷர்ட் இல்லாமல் உட்காந்துட்ருக்க, முதல்ல போய் ஷர்ட்டை மாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னடா இது சித்தி என்ன பண்ணாலுமே வலிக்கு வர மாட்டேங்கிறாளே, ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே அவள் வேற டயர்டில் தூங்கி போயிட்டா, 2வது ரவுண்டு போயே ஆகணும். சித்தி ஏதாவது மாட்டுவாங்கன்னு பார்க்குறேன், கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்காங்களே அப்படின்னு பையன் யோசிக்கிறான். அடுத்த சீன்லேயே ஒரு டேபிளில் நல்லா வசமாக குனிஞ்சு நின்று டேப் ஏதோ பார்த்துட்ருக்காங்க. வசமானு நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். பின் கதவை தட்டி பார்க்குற அந்த வசதி உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். எப்படியோ சட்டையை போட்டு பையன் பக்கத்தில் வரான். என்னம்மா பார்த்துட்ருக்க, இன்னும் உன்னோட ஆடிட்டிங் வேலை முடிக்கலையா அப்படின்னு சொல்லவும், முடிஞ்சிட்டே இருக்குப்பா, நான் உனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், பசிச்சா நீ போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும், மாம் உங்களை விட்டுட்டு நான் எப்போ தனியாக சாப்பிட்ருக்கேன், அப்பா போனதுலேருந்து நம்ம 2 பேரும் 3 வேளையும் ஒட்டாதானே சாப்பிட்றோம் அப்படின்னு பையன் சொல்லவும், அதுதான் பாயிண்ட்,
இப்போ நீயே ஒத்துக்கிட்ட 3 வேளையும் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு இருக்க. என் பிரச்சனையே அதுதான்ப்பா. நீ ஒரு வேலைக்கு போனால் அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். நீ கூப்பிட்டு வர கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செலவு பண்ணமில்ல, அட்லீஸ்ட் அதுக்காகவாவது ஏதோ ஒரு வேலைக்கு போப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன வயசாச்சு மாம், வேலைக்கு ஏன் அவ்வளோ அவசரமாக ஓடாட்டி என்ன? கொஞ்சம் வருஷம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன் மாம். அப்பா தான் எனக்கு மந்த்லி அலவன்ஸ் கொடுக்குறாரு, அந்த பணமே எனக்கு தாராளமாக போதும் மாம் அப்படிங்கிறான். அப்போ தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மாம்க்கு பின்னாடி வர்றான். இந்த அம்மா வேற நான் சொன்ன மாதிரி ரொம்ப சௌரியமாக சாஞ்சிருக்காங்களா, பையன் பின் கதவை தட்டி பார்க்கறான்னு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்தவன் அவங்க தோலை தொட்டு மசாஜ் பண்ணவும், அவங்ககிட்ட இருந்து விலகின அம்மாவும் என்ன பண்ண முயற்சி பண்ணுறப்பா அப்படிங்கிறாங்க. டே ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் மசில்லாம் டைட் ஆகிருக்கும், ஒரு மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. உன்னோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எனக்கு உடம்பு வலியெல்லாம் இல்லை, நீ தள்ளி நிற்கலாம் அப்படிங்கிறாங்க. மாம் ரொம்ப ஓவராக பிகு பண்ணாதீங்க மாம், எனக்கும் நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு நல்லா தெரியும். நான் எப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரனோ அப்போல்லாம் நீங்கள் என் மேலே எரிஞ்சு விழுகிறீங்கிறது நல்லா தெரியும். அப்படி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவன் கேட்க, என்னப்பா அப்படி காரணம் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு பொறாமை. இப்போ கூட நான் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கேன், என்ன மாம் ஓகேவா அப்படிங்கிறான். இதை பாருப்பா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பேசுனீன்னா அதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஓகே மாம் அப்படிங்கிறான். நீ என்னை மாம்னு கூப்பிட வேண்டாம்ப்பா, என் பேர் லீன்னு சொல்லி கூப்பிடு. மாம்னு சொல்லிட்டு நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு அம்மா கிட்ட பையன் இப்படியா பேசுவான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் என்னை பெத்த அம்மா இல்லையே, எங்கள் அப்பாவோட ஒய்ஃப் தானே நீங்கள், எனக்கு உங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன், ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு கேஷுவலாக தோலை குலுக்குறான். எனக்கு அப்படி எந்த அட்ராக்ஷனும் இல்லைப்பா, தள்ளி நில்லு, முட்டிற போகிற அப்படின்னு அவனுக்கு நோஸ் கட் கொடுக்குறாங்க. ஓகே மாம் ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நான் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா நான் பண்ணுறது எதுவும் தப்பில்லை அப்படின்னு புரியும். உங்களுக்கும் கணவர் இல்லை, உங்களை விட்டு போயிட்டாரு. ஸோ தனிமையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தேவை, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை பாருப்பா உன் ஐடியா ரொம்ப தப்பாக தான் இருக்கும், அதை கொண்டே குப்பைத்தொட்டியில் போடு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாம் பேசுகிறக்கு அப்படிங்கிறான். நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஜாலியாக வெளியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான். வீட்டில் ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சாச்சு, அதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. உனக்கு உங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை விட எனக்கு கம்மியாக தான் கொடுக்குறாரு. ஸோ அதுக்குள்ளே தான் நான் வாழ பழகணும், இப்போ தேவையில்லாமல் காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த ஐடியாவுக்கும் முட்டுக்கட்டை போட்டுடுறாங்க. சரி ஓகே, வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் இங்கேயே டான்ஸ் ஆடலாம், உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயான மாதிரி இருக்கும். என்னோட ஐடியா எப்படி அப்படின்னு கேட்கவும், டான்ஸா உங்கூடவா அப்படிங்கிறாங்க. ப்ராமிஸ் மாம், என்னோட கை உங்கள் உடம்புல எந்த தப்பான இடத்துலையும் படாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் அவங்களோ டான்ஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் வேணுமேப்பா, அது இல்லையே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மாம், அப்படியே ஸ்லோ டான்ஸ் ஆடலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே அப்படின்னு அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ண அவங்களும் அவங்க கூட டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க கையை பிடிச்சி அப்படியே அவங்கள சுற்றி விடுறான். அந்தம்மா இருக்கிற சைஸுக்கு ஒரு சுற்றுச்சு அப்படின்னா உலகமே பாதி சுற்றி வரும். இந்த டான்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாம், ரொம்ப க்ளோஸாக ஒரு டான்ஸ் ஆடலாம், ஸ்லோவாக ஆடலாம். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ டான்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கே தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி கட்டி பிடிக்க அம்மா அவன் கண்ணை பார்க்குறாங்க. ப்ராமிஸ் மாம், உங்கள் உடம்புல தப்பான இடத்துல என் கைப்படாது, திரும்பவும் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஸ்லோவாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அவன் மூஞ்சியை பார்த்திங்கனாலே கை நிறையா தேன் எடுத்து நக்குனவ மாதிரியே இருக்கிறான். எனி டைம் இந்த அம்மா கிட்ட அவன் தேன் குடிக்காமல் விட மாட்டான் போல இருக்கு. அவன் கொஞ்சம் நெருக்கமாக அவங்கள கட்டி பிடிக்க, இல்லைப்பா போதும் இந்த டான்ஸ் வேண்டாம் அப்படின்னு விலகிறாங்க. என்னாச்சு, இப்படி தான் மாம் டான்ஸ் ஆடணும், இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறான். நீ ரூல்ஸை பற்றியெல்லாம் பேசாதப்பா, எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கவும், என்ன பிடிக்கல, என்னோட உறுப்பு உங்கள் மேலே பட்டது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க, டான்ஸ் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போது அதையெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, நான் ஒரு ஆண், எந்த வயசு பொண்ணை தொட்டாலுமே என்னோட ஸ்டிக்கு பெருசாயிரும், அதுவும் இப்படி கும்முன்னு மப்பு மந்தாரமாக இருந்தால் யாருக்கு தான் பெருசாகாது, நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு வேண்டான்னா அதை எடுத்துக்காதீங்க, அதுக்காக நான் அதை அடக்கி வைக்க முடியாது பாருங்கள் அப்படிங்கிறான். எனக்கு இந்த கான்வர்சேஷன் வேண்டாம், சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கோவப்படுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு மாம், நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா அப்படிங்கிறான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சோஷியல் மீடியாவில் நிறையா பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அது பிடிக்கலப்பா, காரணமே இல்லாமல் உங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னை சுற்றி தனிமை தான் இருக்குது, அவர் இருந்த வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், இப்போது அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, அதுவும் என்னோட பையன் கூடவே என்னால் அதை நினச்சே பார்க்க முடியல, இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாத, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. பையனுக்கா செம்ம அப்செட்டு, என்னடா இது, பேசுனாலும்
அதுக்கும் செட் ஆக மாட்டேங்கிறா. சரி பக்கத்தில் வந்து கட்டி பிடிக்கும்போது என்னோட தம்பியை உணர்ந்தானா ஏதாவது வழிக்கு வருவான்னு பார்த்தா அதுக்கும் வரமாட்டேங்கிறா. இந்த கும்பன் இருக்கிற ஆண்டியை எப்படித்தான் நான் செட்டப் பண்ணுறது அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறான். நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டோமாப்பா. நாங்கள்லாம் பார்க்குறதோட சரி, அவ்வளோதான். சற்றும் மனம் தளராத பையன் செட்டப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் திரும்பவும் அம்மாவோட பெட்ரூம்குள்ளே வர, இப்போ இங்கே எதுக்குப்பா வந்த? இது என்னோட பெட்ரூமு, என்னோட ப்ரைவசி. மரியாதை ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. மாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. நம்ம அப்படி பண்ணினாலும் அது எந்த தப்பும் இல்லை. ரியல் ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க மாம். டேடி போனதுக்கப்புறம் நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு வீட்டில் ஆதரவாக இருக்கேன். இந்த வீடு தனிமை நம்ம 2 பேர். நம்ம 2 பேர்த்த தாண்டி இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. உங்களுக்கும் கணவர் போயிட்டாரு அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்க போகிறதில்ல. எல்லாத்த விட இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறுச்சுன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு அவன் பேச பேச நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ளே இடத்த விட்டு காலி பண்ணு. 3 2 1 கெட் அவுட் அப்படின்னு கத்துறாங்க. ஓகே மாம், இனி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெறுத்து போய் சொல்லிட்டு பையன் வெளியே போயிடுறான். அடுத்தது அவன் ரூமில் வந்து உட்காந்துட்டு ஒரு பாலை அப்படியே ரொட்டேட் பண்ணி தூக்கி வீசி வீசி போட்டுட்ருக்கான். என்னதான் பண்ணுறது இவ்வளோ செட்டப் பண்ணுறதுக்கு? என்னால் பார்க்க முடியலையே. இவ்வளோ சூப்பரான ஃபிகரை விட்டுட்டு போகிறதுக்கு எங்கள் அப்பனால் எப்படி தான் முடிஞ்சதோ. சுத்தமான நான்சென்ஸ் அவன் அப்படின்னு அப்பாவை பற்றி கோவப்பட்டவன், சரி எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணாத இந்த சித்தி கூட இருக்கிறதுக்கு பெட்டர் நம்ம வேறு ஏதாவது தேடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா செஞ்சதை சரின்னு படுத்திக்கிறான். அந்த சமயத்தில் தான், நீ இன்னும் தூங்கலையாப்பா அப்படின்னு கேட்டுட்டு சித்தி அங்கே வர்றா. எப்படி தூக்கம் வரும், எனக்கு தான் தூக்கம் போச்சே அப்படிங்கிறான் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுட்டு. அவன் பக்கத்தில் வந்து சித்தி உட்கார்றா. ஏமா நீ உடம்பு நிறையா துணி போடவே மாட்டியா? இப்படி அரையும் குறையுமா அலைஞ்சிட்டு அப்புறம் அவன் மேலே தப்பு சொல்ல வேண்டியது. வயசு பையன் இருக்கிற வீட்டில் இப்படி அலைஞ்சா அவன் சும்மா இருப்பானா? ஏற்கனவே தடின்ட்டு கிடக்கிறான். அவனால் எப்படி அந்த தடியை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீ இப்படி பண்ணுனா சரி, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் ரூமுக்குள்ளே நடந்ததுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் கடுமையாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஐ எம் சாரிப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு மாம் சாரி? நான் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன். என்னோட லிமிட்டை தாண்டி நான் உங்ககிட்ட பேசிட்டேன். நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும், இல்லைப்பா இதோ பாரு, உங்கள் அப்பா போனதுலேருந்து நான் எந்த ஆண்கள் கூடவும் மிங்கிளாகவே இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப நாளாக ஆண்வாசமே படாமல் இருக்கேன். எனக்கு அந்த ஃபீலிங்கெல்லாம் அப்படியே உடம்புக்குள்ளே புதஞ்சு போயிருச்சு. ஐ மீன் அந்த SEX அதைத்தான் மீன் பண்ணுறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நான் அதுக்கு பயந்துக்கிறேன் போல இருக்குது. இந்த 4 செவத்துக்குள்ளே நம்ம 2 பேர் தான் இருக்கோம். மற்றவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரிய போகுது? நீ சொன்ன விஷயம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, மாம் எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். இந்த விஷயம் நம்ம படுக்கை அறையை விட்டு வெளியே போகாது. நீங்கள் ரொம்ப நாளாக அனுபவிக்காத அந்த ஆண் சுகத்தை நான் தினம் 2-3 ரவுண்டு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோட ஆண் வாசம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அப்படின்னு அம்மா இழுக்கவும், என்னம்மாம் சொல்ல வரீங்க? ஓப்பனாக சொல்லுங்க அப்படிங்கிறான். நீ கூப்பிட்டு வரையே பல பெண்களை இந்த வீட்டுக்கு, நானும் அதில் ஒருத்தி ஆயிடுவனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதுதான் உங்கள் பிரச்சனையா? இதுக்குத்தான் நீங்கள் இவ்வளோ பயப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாப்பா, ஆமாம் அதுக்கு தான் பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க மாம். இனி இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு வரப்போகிறதில்ல. அதுதான் அள்ளி கொடுக்க நீங்கள் இருக்கீங்கல்ல. அப்புறம் மற்ற பொண்ணுங்க எனக்கு எதுக்கு? உங்ககிட்ட குடிக்கிற தேனை விடவா மற்ற பொண்ணுங்களோட தேன் டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்குறான். 2 பேரும் ஒரு மொத்தத்தில் அவங்க சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பையலுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருந்தால் தான் பிடிக்கும் போல் இருக்குது. போட்டு பொலோன்னு பொழப்பான். தரமான சம்பவமாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.